இந்த மாதிரி ஒரு ஹெவியான பொருள் ஸ்பேஸ்ல இருக்கும்போது அது வந்து ஸ்பேஸை பெண்ட் பண்ணுவான். எப்படி இப்போ இந்த பால் வந்து இந்த பெட்ஷீட் ஒரு கர்வ் மாதிரி பெண்ட் பண்ணிருக்கோம், அது போல வந்து நம்மளோட சூரியன் பிளானட்ஸ்லாம் வந்து ஸ்பேஸை அதோட வெயிட்டுக்கு ஏற்றா போல பெண்ட் பண்ணுவான். அண்ட் ரொம்ப வெயிட்டா இருந்தா ரொம்ப பெண்டா இருக்கும். அண்ட் இந்த மாதிரி சமயத்துல எதனா ஒரு சின்ன பொருள் இந்த பெண்டில் மாட்டிக்கிச்சுன்னா அந்த சரிவுல வந்து மாட்டி உள்ள வந்து விழுமா. ஸோ ஆக்சுவலா சூரியன் வந்து நம்ம பூமியை அட்ராக்ட் பண்ணல. டெக்னிக்கலி பார்க்கணும்னா சூரியன் வந்து ஸ்பேஸை பெண்ட் பண்ணுது. அந்த ஸ்பேஸ்ல இருக்க பெண்டுனால நம்ம பூமி சின்னதா இருக்கு, நம்ம பூமி வந்து சூரியனுக்கு அட்ராக்டடா இருக்கு அப்படின்னு வந்து ஐன்ஸ்டீன் ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாரு. ஸோ ஐன்ஸ்டீன் அவர் சொன்னதை நிரூபிக்க ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. என்னன்னா, இப்போ இதுதான் நம்ம சூரியன், ஓகேங்களா, அண்ட் இது நம்ம பூமி. நம்ம சூரியனும் பூமியும் இங்க இருக்கும் போது ஆர்பிட் பண்ணிட்டே இருக்கு, ஓகேங்களா. அது பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா, ரொம்ப தூரத்துல இருக்க ஒரு ஸ்டாரோடைய லொகேஷனை மார்க் பண்ணாங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து சூரியனுக்கும் பூமிக்கும் முன்னாடி அந்த ஸ்டார் இருக்கு, ஓகேங்களா. இந்த சமயத்துல வந்து இந்த ஸ்டாரோட லொகேஷன் ஸ்பேஸ்ல எங்கன்னு சொல்லி அக்யூரேட்டா மார்க் பண்ணிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் 6 மாசம் விட்டுட்டு பூமி வந்து சூரியனுக்கு அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம், அதாவது இப்போ வந்து பூமி இந்த பக்கம் இருக்கு சூரியனுக்கு. ஸோ இந்த ஸ்டார்ல இருந்து வர லைட் வந்து நம்ம சூரியனை தாண்டி தான் நம்ம பூமிக்கு வர முடியும். ஸோ இப்போ வந்து அந்த ஸ்டாரோட லொகேஷனை பார்த்தாங்க. ஐன்ஸ்டைன் என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி ஸ்டார்ல இருந்து வர லைட் சூரியனை தாண்டி வரும்போது அதோட லொகேஷன் லைட்டா பெண்டா இருக்கும். ஸோ அதனால நீங்க பூமியில இருந்து பார்க்கும்போது அதோட பொசிஷன் லைட்டா மூவ் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னது போலவே சூரியனுக்கு முன்னாடி இருந்து அந்த ஸ்டாரை பார்க்கறதுக்கும் சூரியனுக்கு பின்னாடி இருந்து அந்த ஸ்டாரை பார்க்கறதுக்கும் லொகேஷன் டிஃபரன்ஸ் இருந்தது. அந்த இது எவ்வளவு இருக்கணும் கூட சொல்லி அவர் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் போட்டு சொன்னார். ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு ஐன்ஸ்டைன் சொன்ன கிராவிடேஷன் தியரி தான் உண்மை அப்படின்னு அவர் ப்ரூவ் பண்ணாரு. ஆனால் அதுக்கு அவர் நோபல் பிரைஸ் வாங்கினார். ஸோ இப்படிதான் உலகத்தோட மிகப்பெரிய சயின்டிஸ்டான நியூட்டனையே ஓவர் த்ரோ பண்ணாரு ஐன்ஸ்டைன். ஸோ இது போல நிறைய வீடியோஸ்க்கு சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.